டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று அன்னையின் கரங்கள் என்ற தலைப்பிலே ஒரு சிறு கதை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நிற்கின்றேன். கௌதம் ஒரு நேர்முக பரீட்சைக்காக ஒரு நிறுவனத்துக்கு சென்றிருக்கின்றார். அங்கே மேலதிகாரி அவனை நேர்முக பரீட்சையில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவனுடைய கல்வி தகமைகளை பார்த்து அந்த மேலதிகாரி வியந்து போகின்றார். ஏனென்றால் அபாரமான கல்வி தகமை, அதே போல இணைவாட விதான செயற்பாடுகளிலும் அவன் இணையற்றவனாக காணப்பட்டான். அப்பொழுது அவர் கேட்டார், நீங்கள் அரசிடமிருந்து நிதி உதவி ஏதாவது வேண்டி படித்தீர்களான்? அவன் சொல்கிறான், இல்லை என்று சொல்லும்போது, உனது தந்தையார் தான் அவற்றை செய்தாரா என்று கேட்க, இல்லை, எனது தாயார் தான் எனது படிப்புக்காக செலவழித்தார். உன்னுடைய தாயார் என்ன செய்கின்றார் என்று கேட்டதற்கு அவர் சொன்ன, எனது அம்மா வீடுகளுக்கு சென்று பாத்திரங்கள் தேய்த்து துணி துவைத்து கொடுத்துத்தான் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டிருக்கிறார் என்று. அப்பொழுது உங்களுடைய கைகளை காட்டுங்கள் என்று கேட்டார். அந்த கைகளை மேசையிலே வைத்த போது மிகவும் மிருதுவாக அந்த கைகள் காணப்பட்டன. ஆகவே நீங்கள் அம்மாவுக்கு உதவி செய்கிறது இல்லையான்னு கேட்கின்றார். அதற்கு அந்த கௌதம் சொல்கின்றான், இல்லை, அம்மா தான் கஷ்டப்பட்டு என்னை படிப்பித்து நீ படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தால் காணும் என்று சொல்லியிருக்கின்றார். அதனால் நான் எனது வேலையை பார்த்தேன் என்று சொல்கின்றார். ஆகவே அவர் சொல்கின்றார், இன்று இரவு நான் உமக்கு ஒரு விசித்திரமான ஒரு கேள்வி ஒன்று. உமது அம்மாவின் போய் அம்மானுடைய கைகளை நீர் கழுவ வேண்டும், தண்ணீரால் கழுவ வேண்டும், கழுவி சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றார். ஓம் என்று சொல்லி வீட்டு செல்கின்றான். தாயிடம், அம்மா உங்களுடைய கைகளை எனக்கு இன்றைய எனக்கு ஒரு கட்டளை விட்டிருக்கிறார்கள், உங்களுடைய கைகளை நான் நன்கு துப்புரவாக்க வேண்டும் என்று. ஆகவே அந்த கையை அவன் தொட்ட போது அதிர்ச்சி அடைகின்றான். தாயினுடைய கைகள் மிகவும் காய்ந்து வறண்டு போய் அந்த கரடு முரடாக இருந்தது மட்டுமல்லாமல் சிராய்வு காயங்கள். அந்த தண்ணியை கையின் மீது விட்ட போது தாய் ஒரு உடம்பு சிலிர்த்து போய் இன்னும் அந்த காயங்களில் தண்ணி பட்டதும் அந்த எரிவை உணர்ந்து கொள்கின்றான். அப்பொழுது அவன் தாயுடன் மனம் விட்டு பேசுகின்றான். போயொழியத்தான் அவர் அந்த தாயினுடைய தியாகத்தை அறிந்து கொள்கின்றான். அடுத்த நாள் அலுவலகத்துக்கு வருகின்றான். அங்கே அந்த மேலதிகாரி, இரவு நீர் உமக்கு நேர்ந்த அனுபவம் என்ன என்று சொல்கின்றான். ஒன்று, எனது தாயினுடைய தியாகத்தை நான் புரிந்து கொண்டேன். இரண்டாவது, பாராட்டுதல் என்றால் என்ன என்பதை நான், ஒரு பாராட்டு என்பது எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். மூன்றாவது விஷயமாக, ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சியில கடின உழைப்போட தியாகமும் எவ்வளவு முக்கியமாக இருக்கின்றது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று சொல்கின்றார். உடனே அவனை பாராட்டிய அந்த மேலதிகாரி, இவ்வாறான ஒருவரைத்தான் நான் இந்த பதவிக்கு தேடிக்கொண்டிருந்தேன். ஆகவே அந்த பதவிக்கு அவருக்கு அந்த பதவி வழங்கப்படுகின்றது. ஆகவே அவர் தனக்கு கீழே உள்ளவர்களை எல்லாம் நன்கு புரிந்து கொண்டு அவர்களுடைய பிரச்சனைகளை இனங்கண்டு அவர்களோடு இணைந்து செயற்பட்டு அந்த கம்பெனியை ஒரு முதல் தர கம்பெனியாக கொண்டு வந்து எல்லோருடைய பாராட்டுகளையும் பெறக்கூடியதாக இருக்கிறது. அவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தனது தாயை காணும் போது கூறுவார், அம்மா, உங்களுடைய இந்த கரங்கள், இந்த கருணையான கரங்கள் தான் நான் இந்த நிலைமையிலே இருப்பதற்கு காரணமாக இருந்தது என்று கூறுகின்றார். அன்று அவருடைய அந்த தலைமை பதவி ஏற்றதன் பிற்பாடு அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை கண்டு அவருக்கு பாராட்டு விழா நடைபெறுகின்றது. அப்பொழுது அங்கே அவர் இந்த விழாவுக்கு போக முதல் தனது அன்னையை அணைத்து அவருடைய கைகளை தனது கண்களில் கொட்டி கொள்கின்றார். இந்த கைகள் தான் நான் இன்று இந்த நிலைமையிலே இருப்பதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்கின்றார். ஆம் நேயர்களே, அதே போல்தான் நமது வாழ்க்கையிலும் எங்களை முன்னேற்றுவதற்காக எமது பெற்றோர் படுகின்ற கஷ்டங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாங்கள் உணர்ந்து நடந்தோமே ஆனால் ஏனையவர்களையும் புரிந்து நாங்கள் எங்களுடைய தொழிலை உயிருக்கும் மேலாக மதித்து நல்ல அர்ப்பணிப்போடு செய்து ஒரு நல்ல
தொழில்துறையிலோ எந்த காரியத்தை செய்கின்றோமோ அதில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கலாம். இவ்வாறு ஒவ்வொரு அன்னையினுடைய கரங்களும் உங்களுக்கு என்றும் ஆறுதலாக இருக்கும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.